கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. நாம் இந்த நாட்களில் பலிகள் என்கிறதான தலைப்பிலே பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு தேவனுடைய திருவசனங்களை தியானித்து வருகிறோம். These days we are meditating the scriptures by the help of the Holy Ghost on the subject called the sacrifices. 50ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். Let's read Psalms 50 verse 5. பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். Gather my saints together unto me, those that have made a covenant with me by sacrifice. பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். Gather unto me my saints who have made a sacrifice unto me by sacrifice. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையில் எல்லா பரிசுத்தவான்களும் எடுத்துக்கொள்ளப்படுகிறதில்லை. At the secret coming of Lord Jesus Christ, all saints will not be caught up. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. என்னுடைய பரிசுத்தவான்கள் என்று தேவன் யாரை குறிப்பிடுகிறாரோ Those whom the Lord depicts saying that my saints, அவர்கள் மாத்திரமே அவருடைய ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். only they will be caught up in his coming. அப்ப என்னுடைய பரிசுத்தவான்கள் என்கிற கூட்டத்தில் வர வேண்டுமானால் If we have to come into the group called my saints, அவர்கள் பலியினால் தேவனோடு உடன்படிக்கை பண்ணினவர்களாக இருக்க வேண்டும். they should have been ones that have made covenant with him by sacrifice. நாம் பல்வேறு விதமான பலிகளை குறித்து ஒவ்வொரு காலத்திலும் பார்க்கிறோம். We see about different sacrifices offered in different dispensations. விசேஷமாக நியாயப்பிரமாண காலத்திலே 5 விதமான பெரிய பலிகள் செலுத்தப்பட்டது. Especially in the period of law, there were 5 major sacrifices offered. அதுல இரண்டாவது பெரிய பலிதான் போஜன பலி. Second major sacrifice is meat offering. இந்த போஜன பலியை குறித்து நாம் பார்க்கும்போது When we see about this meat offering, தேவ சித்தம் செய்யும்படியாக அல்லது தேவ சித்தத்தை நிறைவேற்றி முடிப்பதற்காக பலியாக மாறுகிறத அனுபவத்தை காட்டுகிறது. it speaks about the experience of becoming a sacrifice for the sake of doing the will of God. இந்த போஜன பலிக்கு பல பிரமாணங்கள் காணப்படுகிறது. This meat offering has a different laws. அதன்படிதான் இந்த போஜன பலி செலுத்தப்பட வேண்டும். This meat offering has to be offered according to that law. லேவியராகமம் 2ஆம் அதிகாரத்திலே அந்த போஜன பலியை செலுத்தும் போது அதிலே தேன் சேர்க்கக்கூடாது என்று நாம் பார்க்கிறோம். We see that in meat offering we should not add honey in it in the book of Leviticus. கடைசியாக நாம் அதைத்தான் தியானித்தோம். That's what we meditated last. தேன் சேர்க்கக்கூடாது என்று சொல்லும்போது When we say not to add honey, அது மனுஷரை பிரியப்படுத்துகிற ஒரு ஜீவியத்தை காட்டுகிறது. it shows about a life that pleases man. தேவ சித்தம் செய்ய நாம் முயற்சிக்கும் போது, தேவ சித்தம் செய்ய நாம் ஒப்பு கொடுக்கும் போது, When we surrender ourselves to do the will of God, நாம் ஒருபோதும் மனுஷரை பிரியப்படுத்தக்கூடியவர்களாய் இருக்கக்கூடாது. we should never be ones that would please men. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. நாம் கடைசியாக மரியாளும் யோசேப்பும் இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் தேவ சித்தம் செய்யும்படியான ஒரு சூழ்நிலை வந்தபோது அவர்கள் மனிதர்களை பிரியப்படுத்தவில்லை. Lastly, we saw that Mary and Joseph, when it came to do the will of God, that they did not try to please men in their lives. இப்படி பல உதாரணங்களை நாம் பார்த்தோம். We saw many examples. இன்றைய தினத்திலே சில உதாரணங்களை நான் சொல்லி நாம் அடுத்த விஷயத்தை கடந்து போகலாம். Today I will tell you some more examples and we will go to the next matter. உதாரணமாக இயேசு கிறிஸ்து ஒரு விவாக வீட்டுக்கு அவர் கடந்து சென்றதை, கானா ஊரில் நடந்த ஒரு கல்யாண வீட்டுக்கு அவர் சென்றதை நாம் பார்க்கிறோம். For example, we see that Jesus going into a house of marriage in this land of Cana. அந்த கானா ஊர் கல்யாண வீட்டிலே திராட்சரசம் குறையப்பட்டதை நாம் அறிந்திருக்கிறோம். We know that in the wedding of Cana that wine was decreased. உடனே அவருடைய தாயார் மரியாள் வந்து அவரிடத்திலே இந்த விஷயத்தை சொல்லுகிறார்கள். Immediately his mother Mary comes and tells him this matter. அப்ப தாய் சொன்னார்கள் என்ற காரணத்துக்காக உடனடியாக அவர் அதை செய்ய போகவில்லை. Just because mother came and told him, immediately he did not go to do anything for it. அப்படி அவர் செய்திருந்தார்கள் என்று சொன்னால் அந்த போஜன பலியிலே தேன் காணப்பட்டிருக்கும். If he had done like that, which means that honey would have been added in that meat offering. அப்ப தேவ சித்தம் செய்கிற விஷயத்துல ஒருவேளை பெற்றெடுத்த தாயா இருந்தாலும் அல்லது பெற்றோரா இருந்தாலும் எந்த உறவுகளா இருந்தாலும் அந்த உறவுகளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது அல்ல. Now when we doing meat offering and for the sake of the mother who gave birth or the parents or relatives or anyone to please them, if we try to do, அவங்களை பிரியப்படுத்தி நாம் ஜீவிக்கும் போது அந்த தேவ சித்தம் செய்கிற அனுபவம் நமக்குள்ள இல்லாமல் போய்விடும்.
அதுல தேன் சேர்ந்ததாக கருதப்படும். When we try to please them and when we try to do the will of God to please them, which means honey is added in it, and that was not right. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. யோவான் 2ஆம் அதிகாரம் Gospel of John chapter 2 3-4 வசனங்களை வாசிங்க. verse 3 and 4. திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றால், அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேளை இன்னும் வரவில்லை என்றார். And when they wanted wine, the mother of Jesus saith unto him, They have no wine. Jesus saith unto her, Woman, what have I to do with thee? Mine hour is not yet come. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அப்ப இந்த ஒரு சின்ன சம்பவம் தான் இது. It's a small incident. இந்த சின்ன சம்பவத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாய் சொல்லிவிட்டார்கள் என்று சொல்லி உடனே கீழ்ப்படியவில்லை. Now in this small instance, Jesus, just because his mother told him, he did not obey to her. அப்ப தேவ சித்தம் செய்கிற விஷயத்துல தேவனைத்தான் பிரியப்படுத்த வேண்டும். The matter doing the will of God, we have to please only God. அது தாயையோ தகப்பனையோ பிரியப்படுத்துகிற வாழ்க்கை அல்ல. It is not a life that would please father or mother. அல்லது உடன் பிறந்தவர்களையோ சமுதாயத்தையோ பிரியப்படுத்துகிற வாழ்க்கை அல்ல. It is not a life that would please the society or your siblings. சில வேளை நாம் தேவ சித்தத்துக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்கும்போது, Sometimes when you surrender to do the will of God, மற்றவர்கள் நம்மை பகைக்கக்கூடியவர்களாக, மற்றவர்கள் நம்மை வெறுக்கக்கூடியவர்களாக கூட மாறலாம். the others may also have to hate us. இப்ப இந்த இடத்துல மரியாள் இயேசுவை வெறுக்கவில்லை. Here Mary did not hate Jesus. ஆனால் வேறொரு நபராக இருந்திருந்தால், If she was another person, ஒருவேளை இப்ப நம்முடைய வாழ்க்கையில யாராவது ஒரு அம்மா ஒரு காரியம் சொல்லி பிள்ளை அதை கேட்காவிட்டு அந்த தாய்க்கு என்ன வரும்? துக்கமோ கோபமோ வருத்தமோ வரலாம். if a mother tells a child and the child does not obey, definitely the mother will be grieved or sorrowful and would have sorrow in that. ஆகவே தேவ சித்தத்தை குறித்து தெளிவாக மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். Therefore you have to keep very well about the doing will of God. இந்த உலகத்துள்ள எந்த உறவுகளை நீங்கள் பிரியப்படுத்த போனாலும் அந்த தேவ சித்தம் அல்ல, அதிலே தேன் சேர்ந்து விட்டது. If you try to please any relationship in this world, which means that it is not the will of God and you've added honey in it. இரண்டாவது ஒரு சம்பவத்தை இயேசுடைய வாழ்க்கையில யோவான் 6ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம். We read about another instance in the life of Jesus in John chapter 6. அது ஒரு பண்டிகைக்கு போகக்கூடிய ஒரு காலமா இருந்தது. It was a time to go for a feast. சகோதரர்கள் அவர்ட்ட கேக்குறாங்க. His brothers come and ask him. பண்டிகை நடந்து கொண்டிருக்கிறதே. The feast is going on. கூடார பண்டிகை. அது கூடார பண்டிகை எங்க வாசிக்கிறோம்? It is a feast of tabernacles. அப்ப நீர் போகவில்லையா என்று கேட்கிறார்கள். They come and ask him saying, haven't you gone? சகோதரர்கள் இயேசுவினிடத்துல சொல்றாங்க. The brothers come and tell Jesus. அப்ப உடனே அவர் என்ன செய்யல? சகோதரர்களை பிரியப்படுத்தும்படியாக அவங்க சொன்னதை கேட்டு அவர் அந்த பண்டிகைக்கு போகல. Immediately, just to please his brethren, he did not listen to them and go to take part in that feast. உடனே அவர் என்ன சொல்லுகிறார்? Immediately, what does he say? உங்கள் வேலை எப்போதும் ஆயத்தமாக இருக்கிறது. Your work is always ready. ஆனா என்னுடைய வேலை வாசிங்க யோவான் 7ஆம் அதிகாரம் John chapter 7 verse 6. இயேசு அவர்களை நோக்கி, என் வேலை இன்னும் வரவில்லை, உங்கள் வேலையோ எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறது. Then Jesus said unto them, My time is not yet come, but your time is always ready. 2-3 வசனங்களை வாசிங்க. Read verse 2 and 3. யூதருடைய கூடார பண்டிகை சமீபமாயிருந்தது. அப்பொழுது அவருடைய சகோதரர் அவரை நோக்கி, நீர் செய்கிற கிரியைகளை உம்முடைய சீஷர்களும் பார்க்கும்படி இவ்விடம் விட்டு யூதேயாவுக்கு போம். Now the Jews' feast of tabernacles was at hand. His brethren therefore said unto him, Depart hence and go into Judea, that thy disciples also may see the works that thou doest. 4ஆம் வசனம் கூட வாசித்துருங்க. பிரபலமாயிருக்க விரும்புகிற எவனும் அந்தரங்கத்திலே ஒன்றையும் செய்ய மாட்டான். நீர் இப்படிப்பட்டவைகளை செய்தால் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தும் என்றார்கள். For there is no man that doeth anything in secret, and he himself seeketh to be known openly. If thou do these things, show thyself to the world. இங்கே இயேசுடைய சகோதரர்கள் பண்டிகைக்கு போகும்படியாக கூடார பண்டிகைக்கு நீங்கள் போங்கள் என்று சொல்லுகிறார்கள். Here the brethren of Jesus tell Jesus to go and take part in the feast of tabernacles. அதுவும் எதற்காக சொல்லுகிறார்கள்? For what are they telling him? பிரபலமாக இருக்க விரும்புகிற எவனும் அந்தரங்கத்திலே ஒன்றையும் செய்ய மாட்டான். There is no man that doeth anything in secret, and he himself seeketh to be known openly. நீர் எத்தனையோ அற்புதங்களை செய்கிறீர். You do so many miracles. போய் உம்மை உலகத்துக்கு வெளிப்படுத்தும். நீ யார், உம்முடைய பவர் என்ன போய் உலகத்துக்கு காண்பியும். Go and show to the world who you are and what is your power. அந்த சகோதரர்கள் அப்படி சொல்லுகிறார்கள். The brothers
brethren are telling like that. ஆனா இயேசு அவர்களை பிரியப்படுத்தி உடனடியாக போகவில்லை. But Jesus did not please them and immediately go. அவர்களுக்கு அவர் கொடுத்த பதில் என்ன? What was the answer he gave them? இயேசு அவர்களை நோக்கி என் வேலை இன்னும் வரவில்லை. Jesus looked unto them and said, my time is not yet come. உங்கள் வேலையோ எப்போதும் ஆயத்தமா இருக்கிறது. But your time is always ready. நீங்க நினைச்சா எங்க வேணாலும் போலாம். If you want, you can go anywhere. நீங்க நினைச்சா எப்போது வேணாலும் போலாம். If you want, you can go at any time. நீங்க நினைச்சா யார வேணா போய் சந்திக்கலாம். If you want, you can meet anyone. என்ன வேணா பேசலாம். You can speak anything you want. உங்களுடைய வேலை எப்போதும் ஆயத்தமா இருக்கிறது. Your time is always ready. ஆனா நான் அப்படி அல்ல. But I am not like that. நான் பிதாவுக்கு அடிமையா இருக்கிறேன். I am a slave unto the Father. அதாவது அர்த்தம். That is the meaning of it. அவர் என்ன செய்ய சொல்றாரோ, அவர் எப்ப போக சொல்றாரோ அப்பதான் எனக்கு போக முடியும். What he tells me to do, when he tells me to go, only then I can do it. இன்னைக்கு பலருடைய வாழ்க்கையில இந்த தேவ சித்தம் செய்கிற அனுபவம் இல்ல. Many of their lives don't have the experience of doing the will of God. தேவ சித்தம் செய்யணும்ங்கறத பத்தி பலரும் கவலைப்படுறதே இல்ல. Many of them are not careful about doing the will of God. ஒரு இடத்துக்கு போய் என்றால் போக வேண்டும், போக வேண்டாம் என்றால் போகாம இருக்கணும். And now if they tell you to go to a place, you have to go. If they tell you not to go, you should not go. ஆனா நம்ம ஒரு இடத்துக்கு போகணும்னு விரும்பியாச்சுனா, but if we decide to go to a place, போக வேண்டாம் என்று நடத்தி வந்தாலும் எப்படியாவது நம்ம போயிடுறோம். now when we get a leading not to go, somehow we would try to go. இப்படி தான் நாம் வாழ்ந்து பழகி இருக்கிறோம். எத்தனையோ வருஷமாக பயிற்சி அப்படியே தான் பழகி இருக்கிறோம். That is how we've lived and we've practiced living for so many years. இன்னொரு சம்பவத்தை பார்ப்போம். யோவான் 5ஆம் அதிகாரத்துல in John chapter 5 we see another instance. அவர் பெதஸ்தாவுக்கு போகிறார். he goes to Bethesda. இப்போ ஒரு ஏரியா முழுவதும் விசுவாசிகள் வியாதிப்பட்டிருக்காங்கன்னு வைத்துக்கொள்ளுங்க. now let's consider the entire area. The people are sick there. ஒரு குறிக்கப்பட்ட ஏரியால ஒரு 30-40 குடும்பங்கள் இருக்காங்க. now in an area there are 30-40 believers. அதுல வந்து ஏறத்தாழ எல்லாரும் வியாதிப்பட்டிருக்காங்க. almost most of them are sick. பொதுவாக ஒரு ஊழியர் போனாலோ அல்லது ஒரு விசுவாசி போய் அந்த வியாதியஸ்தரை சந்திக்கணும் இல்ல ஏரியா பிரேயர் நடத்தணும் போனாலோ, now normally if a servant of God or a believer goes there to conduct an area prayer, அவங்க பொதுவா என்ன யோசிப்பாங்க? commonly what they think? வியாதிப்பட்ட எல்லாரையும் பாத்துறணும். they have to go and meet everyone who is sick. எல்லாரையும் விசாரிக்கணும். go and inquire everyone. ஒருத்தர் வீட்டுக்கு போய் ஒருத்தரை விசாரித்து இன்னொருத்தர் வீட்டுக்கு போகாம வந்தா அவங்க வருத்தப்படுவாங்க. if they go to one house and if they don't go to another house and inquire, they will be grieved. இல்ல அவங்களுக்கு நமக்கு அந்த நட்பு முறிந்து போய்விடும். or the relationship between us and them would be broken. அப்ப நம்ம என்ன பொதுவா யோசிப்போம்னா, நாம அவங்கள பிரியப்படுத்தணும், அவங்க துக்கப்படற கூடாது. normally what do we think is that we have to please them and they should not be grieved. ஆனா இங்கே நாம் பார்க்கும்போது here when we see பெதஸ்தால ஏராளமான வியாதியஸ்தர்கள் வருடக்கணக்கா படுத்திருக்காங்க. for many years there were many sick people lying there in Bethesda. இயேசு நினைத்தால் if Jesus had thought, ஒரே வார்த்தையில எல்லோரும் படுக்கை எடுத்துட்டு வீட்டுக்கு போங்கன்னு சொல்லலாம். in one word he would have told everyone to take their bed and go home. இப்ப எனக்கோ அல்லது வேற எந்த ஊழியர்களுக்கோ அந்த பவர் இல்ல. myself and the other workers don't have this power. அப்ப அந்த பவர் எனக்கு இருக்குமானா நான் என்ன செய்வேன்? now if I had that power, what I would have done? சொல்றேன். I'm telling you about my state. நிறைய பேர் வியாதி படுக்கையில இருக்காங்க. many of them are sick in ஆராதனைக்கே வராம இருக்காங்க. they don't even come for the service. அப்ப நான் அது தேவ சித்தமா சுய சித்தமா மனுஷ சித்தமா இதெல்லாம் யோசிக்க மாட்டேன். I will not think whether it is a self will or God's will. ஒரு குணமாக்கு வர எனக்கு இருந்துச்சுனா, if I have a gift of healing, உடனே சொல்வேன் எல்லா வியாதியஸ்தரும் குணமாக்கப்படணும், எல்லா ஆராதனைக்கு வரணும். immediately I would tell all the sick have to be healed and all of them have to come for the service. அப்படி நான் செய்யும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். if I do so, they will be happy. சரி, இப்படி வைத்துக்கொள்வோம். now let's consider like this. எனக்கு குணமாக்கும் வரம் இருக்கிறது. I have the gift of healing. அப்ப வந்து எல்லாருக்கும் விசுவாசிகளுக்கு அது தெரிந்திருக்கிறது. all believers know about it. ஒரு சபையில 10 பேர் விசுவாசிகள் வியாதி படுக்கையில இருக்காங்க. now in a church 10 of them are sick. நான் ஒரு ஆளை மட்டும் குணமாக்குறேன். now I heal only one person. மற்ற 9 பேர் அதை கேள்விப்படுறாங்க. 9 of them hear about it. அந்த விசுவாசியை அவர் ஜெபிச்சு குணமாக்கி விட்டார். he healed that brother by praying. அப்ப எனக்கு ஜெபிக்க வரல. he did not come to pray for me. என்ன விசாரிக்கவே வரல, ஜெபிக்கவே வரல. he did not come to inquire nor pray for me. அப்ப அவரை மட்டும் குணமாக்கி இருக்காரு. he healed only that person. அப்ப ஏன் நான் இவ்வளவு நாள் வியாதி படுக்கையில இத்தனை வருஷமா நான் இருக்கறேனே? I am also sick for so many years. அப்படி அவங்க வருத்தப்படுவாங்க. they will be grieved. அப்ப நான் என்ன செய்வேன்? ஒரு ஆளை குணமாக்கி மற்றவங்களை குணமாக்காம அவங்க வருத்தப்படுவாங்களே. what I would think is if I heal one person and don't heal the others, they would be upset with me. அப்படி நான் யோசிப்பேன். I will think like that. இதான் சுய சித்தம். this is self will. அது மனுஷ சித்தம். or will of man. மற்றவங்களை பிரியப்படுத்துறதுக்காக நம்ம வாழ்க்கையில நம்ம நடந்து அவங்களை பிரியப்படுத்தும்படியாக நடந்து கொள்வது. we try to walk in our lives to please them. ஆனால் இயேசு அதை செய்யவில்லை. but Jesus did not do that. அப்ப பெதஸ்தாவுக்கு போனார். he went to Bethesda. ஒரே ஒரு நபரை தான் விசாரிக்கிறார். he only inquires one person.
ஒரே ஒரு நபரோடு பேசுகிறார். He speaks with one person. அவனோடு பேசினார், அவனை விசாரித்தார், He spoke with him and inquired him. அவனை குணமாக்கினார். He healed him. இன்னொரு விதத்துல சொல்ல போனா, In other words, if we say, அந்த குறிக்கப்பட்ட மனிதன் இவர் தன்னை குணமாக்குவார் என்று இவர் மேல விசுவாசம் வைக்கவே இல்லை. அந்த இடத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அவன் இவர் மேல விசுவாசமே வைக்கல. when you read that Bible portion, you will understand that that sick person did not have any faith in Jesus that he would heal him. அவன் ஒரு கதையை சொல்லிட்டு இருக்கிறான். He is telling a story. தூதன் வந்து இந்த குளத்தை கலக்குவான். The angel will come and he will mix a pool. நான் இறங்கி போறதுக்கு முன்னாடி வேற எவனா இறங்கி போய் சுகத்தை பெற்றுக்கொள்றான். Now before I could go, somebody else gets into it and gets healed. இப்படிப்பட்ட காரியத்தை தான் இயேசுட்ட சொல்லிட்டு இருக்கிறான். Now he is telling these stories to Jesus. அந்த இடத்துல அவனுக்கு இயேசு மேல விசுவாசமும் கிடையாது. In that place he had no faith on Jesus. அவர் தன்னை குணமாக்குவான் அவன் நம்பவும் இல்லை. He did not believe that he would heal him. ஆனாலும் தேவ சித்தத்தின்படி, But according to the will of God, ஒரு மனிதன் தன்னை மதித்தாலும் மதிக்காவிட்டாலும், whether a person respects or not, அந்த சம்பந்தப்பட்ட ஆள் நம்மள மதிக்கிறாங்களான்னு சில வேளை நம்ம பார்ப்போம். we will see that if that particular person respects us or not. ஒரு ஆள் நம்மை மதிக்காவிட்டா நம்ம அவங்ககிட்ட வச்சுக்க மாட்டோம், ஒதுங்கி கொள்வோம். If somebody does not respect us, we will not keep anything with them and we will ignore them. பலருடைய சுபாவம் அப்படிதான், மனுஷனுடைய சுபாவம் அப்படிதான். Man's nature or many of their natures are like that. இப்போ நீங்க ஒரு ஆளுக்கு தினந்தோறும் ஸ்தோத்திரம் பண்றீங்க. Now you try to greet a person every day. நீங்க ஒரு வாரம் பண்ணுங்க. One week you greet them. ஒரு வாரம் அவர் பதிலுக்கு திரும்பி பண்ணல. Now all that entire week it did not reciprocate. அவர் உங்க முகத்தையே பார்க்கலனா 8வது நாள் போய் மறுபடியும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? Now if he did not see entire week your face, will you go the 8th day if you go and greet him? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அப்ப இங்க நாம் பார்க்கும்போது Here we see இந்த மனிதன் இயேசுவால் குணமாக்கப்படுகிறான். this man is healed by Jesus. அப்ப இயேசு அந்த மனிதனை இவன் என்ன மதிக்கல, என் மேல விசுவாசம் வைக்கல, இவன் தூதனை பத்தியும் குலத்தை பத்தியும் பேசிட்டு இருக்கிறான். This man is only talking about the pool and about the angel and he does not have faith in Jesus. இவன் எதுக்கு நான் குணமாக்கணும்? Why should I heal him? அப்படி யோசிக்கல. He did not think like that. அவர் தன்னையும் பிரியப்படுத்தல. He did not please himself. ஏன்னா அவருடைய மனசை அவருடைய சுயத்தையும் பிரியப்படுத்தல. He did not please himself. அந்த மனிதனையும் பிரியப்படுத்தல. He did not please that person. அதுபோல அங்க ஏராளமான வியாதியஸ்தர்கள் அங்க இருக்காங்க. There were many sick people in that place. அவங்களையும் பிரியப்படுத்த போகல. He did not go to please them too. இதான் போஜன பலியில எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த சூழ்நிலையிலும் தேன் சேர்க்க கூடாது. This is what in a meat offering at any time we should not add honey in it. நான் 3 சம்பவங்களை உதாரணமாக கொடுத்திருக்கிறேன். I gave you 3 instances as examples. ஒன்று தாய்க்கும் பிள்ளைக்கும் உள்ள உறவில். One, and a relationship between mother and son. அதுல தாயவோ அல்லது வேற எந்த தாயோ தகப்பனோ வேற எந்த உறவையும் பிரியப்படுத்த போக கூடாது. Not to go and please a mother or any relationship. இரண்டாவதாக சகோதரனுக்கும் சகோதரர்கள், உடன் பிறந்த சகோதரர்கள். Next instance was a relationship between the brethren. அவங்களை பிரியப்படுத்த போக கூடாது. Should not go to please them. மூன்றாவது பொதுவாக மற்ற ஜனங்களை, மற்ற மனிதர்களை. Thirdly, it is a normal people or common people. அதான் வியாதியஸ்தர்கள் ஏராளமான பேர் அங்க படுத்திருந்தாங்க. There were many sick people lying down there. அவங்க யாரையும் பிரியப்படுத்த போல. He did not go to please any of them. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அப்ப நம்முடைய வாழ்க்கையில in our life, சிறிதும் பெரிதுமான எல்லா காரியத்திலேயும், in matters small and big, அது பிள்ளைகளுடைய படிப்பு காரியமா இருக்கட்டும், matters of child's education, வேலை காரியமா இருக்கட்டும், matters of work, விவாக காரியமா இருக்கட்டும், or matters of marriage, இல்ல ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு பிரயாணம் பண்ற காரியம், or journeying from one place to another place. இப்ப அந்த சம்பவத்துல ஒரு பிரயாணத்தையும் நம்ம பார்க்கிறோம். In that instance we see about a journey too. 7ஆம் அதிகாரத்துல அந்த சகோதரர்கள் சொன்ன விஷயத்துல, in chapter 7 when the brethren told him, இந்த இடத்தை விட்டு யூதேயாவுக்கு போன்னு சொல்றாங்க. they telling him to leave this place and go to Judea. அது ஒரு பிரயாணம் சம்பந்தப்பட்ட காரியம் தான். It matter pertaining to journey. உறவினர்கள் சொல்லிட்டாங்க, now the relatives told me, இல்ல அதிகாரிகள் சொல்லிட்டாங்க, or officers have told, இல்ல தாய தகப்பன சொல்லிட்டாங்க, or father and mother have told. அப்படிங்கிறதுக்காக ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு நம்ம போவோம். யாராவது இந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு என்னால போக முடியல, இப்ப தாய் சொல்றாங்க எனக்கு ஃபங்க்ஷனுக்கு போக முடியல, மகனையும் மருமகளையும் பார்த்து இந்த விவாதத்துக்கு நீங்க போயிட்டு வாங்கன்னு சொன்னா, now if a mother tells the son and the daughter-in-law saying I cannot go to this function, you go and attend it. ஒரு தாய் தன்னுடைய மகன்கிட்ட மருமகள்கிட்ட இப்படி சொல்றாங்க, the mother is telling the son and daughter-in-law, என்னால இந்த ஃபங்க்ஷனுக்கு போக முடியல, I cannot go to this function. அவங்க நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்குலாம் வந்திருக்காங்க, they have come for all the functions of our family. அது ஒருவேளை விசுவாசியாவும் இருக்கலாம், உலகத்தாராவும் இருக்கலாம். it could be believers or the outside people. அப்படி போங்கன்னு சொல்லும்போது, when they tell you to go, உடனே ஒரு பிள்ளை என்ன செய்வாங்க, immediately what will the child do? நான் ஜெபிச்சு தேவ சத்தம் கேக்குறேன் நான் சொல்ல போறாங்க. will they say that let me pray and ask the will of God? அப்படி யாராவது பழகி இருக்கிறோமா? have any one of us practiced like that? உடனே அம்மா அப்பா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு மகனும்
மருமகளும் சேர்ந்து அங்க போறாங்க. Just because mother has said, immediately son and daughter-in-law will go. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு வேண்டாட்டும். Glory be to the holy name of the அதுபோல Lord. ஒருத்தர் வியாதிப்பட்டிருக்கிறாங்க. In that way, now somebody is sick. இப்போ நீங்க வியாதிப்பட்ட பலரையும் போய் பார்க்க போறீங்க. You going to meet many sick people. அது நம்முடைய சபையில வியாதிப்பட்டவங்களா இருக்கட்டும். It could be someone sick in our faith home. இல்ல கெதலகல்ல வியாதிப்பட்ட விசுவாசிகள். Or believers in Gedlahalli who are sick. அல்லது வேற எங்கேயாவது பக்கத்து faith homeல யாராவது வியாதிப்பட்டவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்கள போய் பார்க்க போறீங்க. You're going to see someone who is known to you in the nearby faith homes. அப்படி வியாதிப்பட்டவங்கள பார்க்க போறதுக்கு நீங்க தேவ சித்தம் கேட்டா போறீங்க. Now to see a sick person, will you find the will of God and go? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு வேண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. சில வேளை அவங்க ஃபோன் பண்ணி உங்களுக்கு கூப்பிட நான் வியாதிப்பட்டு இவ்வளவு நாள் ஆச்சு நீங்க இதுவரைக்கும் வந்து என்னை பார்க்கவே இல்லையே. Sometimes they would make a call and tell you that I've been sick for so many days and you haven't come and seen me. உடனே நீங்க என்ன செய்வீங்க? அவங்க துக்கப்படுறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்களை பிரியப்படுத்துறதுக்காக உடனே வியாதியஸ்தரை பார்க்க போயிடுவோம். Immediately, because that person will be grieved and you go to meet them. இதுதான் நம்முடைய ஜீவியத்தினுடைய பிராக்டிஸ். இப்படிதான் நம்ம பழகி இருக்கோம் நம்முடைய வாழ்க்கை இத்தனை வருஷமா. All these years this is the practice of our life and this is how we practiced. ஆனா இப்போ ஒரு காரியத்தை பாருங்கள். Now let's see one thing here. ஒரு ராஜா வியாதிப்பட்டு இருந்தான். Now one king was sick. ஒரு யோராம் நினைக்கிறேன் அவன் வியாதிப்பட்டு இருந்தான். Now we see that Joram was sick. அந்த வியாதிப்பட்டவனை பார்க்கிறதுக்காக இன்னொரு ராஜா போகிறான். Now to see that sick king, another king goes to him. நான் நினைக்கிறேன் ஒருத்தன் இஸ்ரவேலின் ராஜா ஒருத்தன் யூதாவின் ராஜா ரெண்டு பேருமே தேவனுடைய பிள்ளைகள் தான். I think both of them are the people of God. One is a king of Israel and one is a king of Judah. இப்படி பார்க்க போனபோது When they went to see like this, அவன் வந்து நல்ல எண்ணத்தோட போறான். வியாதிப்பட்டிருக்கிறானே போய் விசாரிப்போம் பார்ப்போம். he goes with a good intention saying that he is sick and let us go and see him. ஆனா வேதத்திலே படிக்கிறோம் வியாதிப்பட்ட அவனை பார்க்க இவன் போனது தேவனால் உண்டான கேடாக லபித்தது. Now we see that when he went to see the sick person, it became evil because of God. 2 நாளாகமம் 22ஆம் அதிகாரத்துல 6-7 2 நாளாகமம் 22:6-7. அப்பொழுது தான் சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேலோடு யுத்தம் பண்ணுகையில் தன்னை அவர்கள் ராமாவிலே வெட்டின காயங்களை இஸ்ரேலிலே ஆற்றிக்கொள்ள அவன் திரும்பினான். அப்பொழுது ஆகாபின் குமாரனாகிய யோராம் வியாதியாயிருந்தபடியினால் யூதாவின் ராஜாவாகிய யோராமின் குமாரன் அகசியா இஸ்ரேலில் இருக்கிற அவனை பார்க்கிறதற்கு போனான். அகசியா யோராமின் இடத்திற்கு வந்தது அவனுக்கு தேவனால் உண்டான கேடாக லபித்தது. And he returned to be healed in Jezreel because of the wounds which were given him at Ramah when he fought with Hazael king of Syria. And Azariah the son of Jehoram king of Judah went down to see Jehoram the son of Ahab at Jezreel because he was sick. And the destruction of Ahaziah was of God by coming to Jehoram. When he was come, he went out with Jehoram against Jehu the son of Nimshi, whom the Lord had anointed to cut off the house of Ahab. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு வேண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அப்ப இங்க நான் பார்க்கும்போது Here when we see ஒரு வியாதிப்பட்ட ஒரு ராஜாவை வியாதிப்பட்ட அவன் இஸ்ரவேலின் ராஜா யோராம் வியாதிப்பட்டிருந்தான். now the king of Israel Jehoram, he was sick. அவனை பார்க்க அகசியா போனான் யூத ராஜா. The king of Judah Ahaziah went to see him. அப்போ ஒரு இஸ்ரவேலின் ராஜா அவனும் தேவனுடைய பிள்ளை தான். He is a child of God and he is a king of Israel. யூதாவின் ராஜாவும் தேவனுடைய பிள்ளை தான். The king of Judah is also a child of God. ஒரு உலக மனிதனை பார்க்க போகல. He did not go to see a man of the world. ஒரு தேவனுடைய பிள்ளை வியாதிப்பட்டிருக்காங்க அதை விசாரிக்க பார்க்க போகிறான். Now a child of God is sick and he is going to see him. ஆனால் இங்கே நான் வாசிக்கிறோம் அது அவனுக்கு தேவனால் உண்டான கேடாக லபித்தது. Now it was a destruction because of coming. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இப்போ இந்த சின்ன சின்ன காரியங்களை பாருங்க. இப்போ நம்முடைய வாழ்க்கையில வந்து நம்ம எப்படி பயிற்சித்து இருக்கிறோம்? How have we practiced in our life? நம்ம இஷ்டத்துக்கு வாழ்றோம். We live according to our desire. சின்ன காரியத்துல கூட கீழ்ப்படிதல் கிடையாது. There is no obedience in small matters. ஒரு பிள்ளை வந்து கடைக்கு போறேன்னு கேக்குது தாயிட்ட. Now a child is asking the mother, I want to go to shop. இல்ல தகப்பன்ட்ட கேக்குது. I was asking the father. இல்ல இப்ப போக வேண்டாம்னு சொல்றாங்க. Now he is saying, I don't go. அது ஒரு சின்ன காரியம் தான். It was a small matter. ஆனா அது கீழ்ப்படிய முடியாது. But he could not obey to it. இல்ல நான் போயே ஆகணும். He says we have to go. போயிடுவாங்க எப்படியாவது. The son will go. இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். This is how we live our life. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெய்வ பயம்னு ஒன்னு இருந்துச்சுன்னா If you properly examine and see, if you have the fear of God, இத்தனை உதாரணங்களை வேதத்திலிருந்து கேட்ட பிற்பாடு நடுங்கணும். இத்தனை வருஷமா நான் ஒரு வாழ்க்கை என்ன வாழ்க்கை நான் வாழ்ந்திருக்கிறேன். after hearing so many examples, you have to tremble saying, what kind of a life I am living all these years. முழுக்க முழுக்க உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் சுயம்.
From head to foot it's full of self. என் சுய இஷ்டத்தின்படி தானே நான் வாழ்ந்திருக்கிறேன் என்று ஒத்துக்கொள்ள வேண்டும். We have to acknowledge saying because of all my life I've been living with my self will. எல்லாமே என்னுடைய வாழ்க்கையில இப்படி தானே நான் நடந்திருக்கிறேன். This is how I walked in all my life. அப்ப நான் இப்ப மரித்தால் அல்லது இப்ப ஆண்டவர் வந்தா என் நிலவரம் என்னவாகும்? If I die now and if it's the coming of the Lord, what will be my state? தேவன் எந்த காம்ப்ரமைஸுக்கும் எந்த அட்ஜஸ்ட்மென்ட்டுக்கும் அவர் இடம் கொடுப்பதில்லை. God would not give room to any compromise or adjustment. தேவ சித்தம் செய்யணும்னா செய்தே இருக்கணும். If you have to do the will of God, you have to finish it. தேவ சித்தம் செய்யாதவர்கள் அவருடைய ரகசிய வரிகளை எடுத்துக்கொள்ளப்பட முடியாது, பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே முடியாது. Those who don't do the will of God will not be caught up in the secret coming of the Lord nor enter into the kingdom of God. அப்ப நாம் என்ன செய்கிறோம்? What do we do? தேவ சித்தம் செய்றோம் நினைச்சு தான் இந்த சத்தியத்துக்குள்ள வந்தோம். We came into this truth saying that we are doing the will of God. ஆனா வந்து பல வருடங்களாக சுய சித்தத்தையே செய்து கொண்டிருக்கிறோம். After coming here for many years we are only doing the self will. ஒருவேளை அது சுய சித்தம் என்று தேவன் நமக்கு உணர்த்தினாலும் அதை ஏற்றுக்கொள்ள மனம் இல்ல. Sometimes even if God convicts us that it is self will, we have no mind to acknowledge it. அதை ஒத்துக்கொண்டு தேவ சமூகத்திலே மனஸ்தாபப்படவோ தாழ்த்தவோ இருதயம் இல்ல. We don't have a heart to acknowledge in the presence of God and humble and confess it. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. ஆகவே போஜன பலி செய்கிற விஷயத்துல நாம் மனிதர்களையோ அல்லது நாம் நம்மை நாமே பிரியப்படுத்த போக கூடாது. In the matter doing the will of God, we should not please men or please ourselves. நம்முடைய மாம்சத்தை பிரியப்படுத்த போக கூடாது. We should not go to please our flesh. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. பவுல் சொல்லுகிறார், Saint Paul says, தேவன் தனக்கு வெளிப்படுத்தின போது when God revealed it to him, நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசிக்கவில்லை என்று சொல்லுகிறார். he says, I took no counsel with flesh or blood. நம்ம பல சந்தர்ப்பத்தில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசிக்கிறோம். Many times we check with flesh and blood. மற்றவங்கள சிலர் வந்து கேட்க மாட்டாங்க. They will not go ask others. மற்றவங்க ஆலோசனை சிலர் கேட்பாங்க, சிலர் கேட்க மாட்டாங்க. Some will ask the counsel of others or not. ஆனா சிலர் வந்து மாம்சத்தோடு இரத்தத்தோடு யோசிப்பாங்க. Some will confer with flesh and blood. கலாத்தியர் 1:16 Galatians 1:16. தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாயிருந்தபோது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும் to reveal his son in me, that I might preach him among the heathen, immediately I conferred not with flesh and blood. அடுத்து 17 வசனம். எனக்கு முன்னே அப்போஸ்தலரானவர்களிடத்திலே எருசலேமுக்கு போகாமலும் அரபி தேசத்திற்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன். Neither went I up to Jerusalem to them which were apostles before me, but I went into Arabia and returned again unto Damascus. நான் அப்போஸ்தலர்களையும் பிரியப்படுத்த போகவில்லை. I did not go to please the apostles. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் எருசலேமுக்கு போகவில்லை. I did not go to Jerusalem. அப்ப அரபி தேசத்துக்கு போனேன். I went to Arabia. எதிர்ப்புகள் உள்ள இடத்துக்கு. A place of opposition. சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு எதிர்ப்புகள் உள்ள இடம். A place that is opposing gospel. இன்றைக்கு வரைக்கும் அந்த எதிர்ப்புகள் தொடர்கிறது. Even till today there is opposition for it. ஆனாலும் அவர் என்ன செய்யல, எருசலேமுக்கு போகாம எங்க பிரச்சனை இல்லாத இடத்துல போய் சுவிசேஷத்தை அறிவிக்கல. Now when he did not go to Jerusalem and he did not go to a place where there is no problem. பிரச்சனை இல்லாத இடம் அங்க போய் சுவிசேஷத்தை அறிவிக்கலாம் அப்படி போகல. He did not go saying there is no problem there, I will go and spread the gospel there. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அப்ப நாம் அதுபோல அப்போஸ்தலர்களில் வாசிக்கும்போது, Even so when we read in the book of Acts, வசனத்தை சொல்வதற்கு கூட தேவ சித்தம். even to tell the word of God, it was the will of God. ஒரு இடத்துக்கு வசனத்தை சொல்றதுக்கு போறோம். In one place they go to tell the word. அதுக்கு கூட தேவ சித்தம் பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு, They were hindered by the Holy Ghost. ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு, that they may not preach the doctrine in Asia. நான் பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டேன் என்று சொல்லுகிறார். He says that I was hindered by the Holy Ghost. அப்போஸ்தலர் 16:6 Acts 16:6. அவர்கள் பிரிக்கியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு, Now when they had gone throughout Phrygia and the region of Galatia and were forbidden of the Holy Ghost to preach the word in Asia. இனி 7ஆம் வசனத்தை படித்து பாருங்க. Read verse 7. மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள், ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார். After they were come to Mysia, they essayed to go into Bithynia, but the Spirit suffered them not. பாருங்க, பித்தினியா என்கிற நாட்டுக்கு போக அவங்க ஆசைப்பட்டாங்க, முயற்சித்தாங்க, பிரயத்தனம் பண்ணினார்கள். They essayed to go to Bithynia. இவங்களுடைய ஆசை பித்தினியா நாட்டுக்கு போகணும். Their desire is to go to Bithynia. பேரை கேட்கும்போது எவ்வளவு நல்ல ஸ்வீட்டா இருக்கு பாருங்க.
It's so sweet to hear the word. அப்ப அந்த பித்தினியா நாட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்ட போது ஆவியானவர் அங்க போகாதன்ட்டாரு. Now when they wanted to go to Bithynia, the Spirit of the Lord suffered them not. அதனால நான் வசனத்தை தானே சொல்ல போறேன். I'm going only to preach the word. நான் ஆத்மாவை சந்திக்கிறேன். I'm going to meet the souls. நான் ஏரியா ஜெபத்துக்கு போறேன், அந்த வீட்ல போய் ஜெபிக்க போறேன். I'm going for area prayer. I'm going to pray in that house. ஒருவேளை விசுவாசிகள் ஒரு வீட்டுக்கு போய் நீங்க ஜெபிக்கிறதுக்காக போறேன்னு போகலாம். Now believers can say, I'm going to that house to pray. எதுவா இருந்தாலும் Whatever it be, தேவ சித்தம், will of God. எதை வேணாலும் செய்யுங்க. நீங்க அமெரிக்கா கூட போங்க, Do what you want. You can go to America. இல்ல பித்தினியா கூட போங்க. You can go to Bithynia. கர்த்தர் சொல்லி போகணும். But the Lord has to tell and you have to go. அதுல தேவ சித்தம் இருக்க வேண்டும். There has to be will of God in it. அப்ப ஆவியானவர் உன்னை தடுக்க வேண்டும். இந்த இடத்துக்கு போ, இந்த இடத்துக்கு போகாதே. The Spirit of the Lord have to suffer you to go and not to go. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அதுபோல சுவிசேஷத்துல நம்ம அப்போஸ்தலர்கள் அல்லது மற்ற இடங்களிலோ ஒரு சபையார் வந்து பவுலிடத்துல கேட்டுக்கொள்றாங்க. In the Gospels we see that one of the church people come and ask him, ask Saint Paul. பலமுறை அவங்க என்னிடத்துல கேட்டுக்கொண்டாங்கன்னு சொல்றாரு ஒரு இடத்துல. He says in one place that many times they had requested him. அவ ஜனங்க கூப்பிடுறாங்கங்கிறதுக்காக அவங்க என்னை கூப்பிடுறாங்க, இவங்க என்ன கூப்பிடுறாங்க. People are calling me, they are calling me, these people are calling me. சில விசுவாசிகள் வந்து கல்யாண பத்திரிக்கை எல்லாம் வச்சு கூப்பிடுவாங்க. Now some believers will give you the invitation card and they invite you. உடனே அவங்க கூப்பிடுறாங்கன்றதுக்காக நம்ம போறோமா? Now if immediately we go just because they invited us. ஆண்டவரே இப்படி கூப்பிடுறாங்க, நான் போறது உங்களுக்கு சித்தம் தானா? Lord, they are inviting me, is it your will for me to go? அப்படி அவர்ட்ட அனுமதி கேட்டு நாம் போகிறோம். We have to take his permission and go. எப்படி நம்முடைய பழக்கம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இத்தனை வருஷம் என்ன பழகிருக்கீங்கங்கறத பாருங்க. Check what is your practice and how much you practiced these years. எடுத்துட்டீங்களா அந்த வசனத்தை? ஒரு நாட்டில் உள்ள ஜனங்களை குறித்து அவர்கள் என்னிடத்துல வரும்படி கேட்டுக்கொண்டார்கள். ஒரு 2-3 சந்தர்ப்பத்தில் அப்படி கேட்குறாங்கன்ற மாதிரி சொல்லுவார். சரி இருக்கட்டும். அப்ப கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இப்போ உங்களை வந்து உறவினர்கள் வீட்ல இருந்து கூப்பிடுவாங்க. Now your relatives house they come and call you. இந்த முறை விடுமுறைக்கு வந்து நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க. For with this vacation come to my house. எங்க வீட்ல தங்குங்க. Come and stay in my place. அப்படின்னு அவங்க கூப்பிடலாம். They may invite you. சில வேளை அவங்க ஆஸ்திரேலியால இருக்கலாம். Sometimes they may be in Australia. மலேசியால இருக்கலாம். They could be in Malaysia. லண்டன்ல இருக்கலாம். London. அவங்க உடனே என்ன செய்வாங்க, அவங்களே விசா எடுத்து அவங்களே டிக்கெட் போட்டு நீங்க வந்தா மட்டும் போதும்னு சொல்லுவாங்க. They may also take visa and ticket and they will tell you it is enough that if you could come. உடனே நம்ம புறப்பட்டு போகிறோமா? Do we immediately travel and go? இல்ல தேவ சித்தம் என்ன? Or we check what is the will of God? இதை குறித்து ஆண்டவருடைய சித்தம் என்ன? What is the will of God in this matter? இப்படியே உங்களை ஒரு கயிறு போட்டு இழுப்பாங்க தெரியுமா? ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு ஊர்ல உள்ளவங்க போட்டு இழுக்க அவங்க இழுத்த இழுப்புகள்லாம் நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்கு. Now like அவங்க this, கூப்பிட்டாங்க, இவங்க கூப்பிட்டாங்க. like this they will drag you with a cord in all places. Now this person, that person called you. அந்த உறவினர்கள் வர சொன்னாங்க. That relative called you. இந்த உறவினர்கள் வர சொன்னாங்க. These relatives called you. அவங்க வந்து என்கிட்ட கேட்டாங்க. And somebody asked me. டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி அவங்க உறவினர்கள் வீட்ல ரிசப்ஷன். December 28th there is a reception in their house. 27 26 கல்யாணம். 26 or 27 is a wedding. அது ஒரு இடத்துல நடக்குது. That is taking place in one place. அடுத்து ரிசப்ஷன் ஒரு இடத்துல. Nextly is reception in another place. ஒரு மெய்யான வெந்தோஸ்தே விசுவாசி வருஷ கடைசில ஒரு செகண்ட் கூட இங்கிட்ட அங்கிட்டு நகல கூடாது. Now if it is a true Pentecostal believer, the end of the year you should not move here or there. வருஷ கடைசி கூட்டத்துல சுத்தீர் கூட்டத்துல உட்கார்ந்து ஆண்டவரே ஆண்டவரேன்னு கதறுகிற வேளை. It is a time in the sanctification meeting where you cry saying Lord Lord. அந்த நாளுடைய முக்கியத்துவம் தெரிந்தனால தான் பயத்தோட வந்து இதுக்கு நாங்க என்ன செய்யட்டும் நீங்க சொல்லுங்க. Now because understanding the importance of those days they are coming and asking me what do I do? அப்படி நாம் தேவ சித்தம் செய்ய வேண்டும். Likewise we have to do the will of God. அப்படி நாம் தேவ சித்தம் செய்யாவிட்டால் if we don't do the will of God நாம் என்ன செய்ய முடியாது? அவருடைய ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. we cannot be raptured in a secret coming. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. Glory be to the holy name of the Lord. ஒரு ஊழியம் செய்வது முக்கியமல்ல, ஜெபத்தோடு அதை செய்யணும். It is not a matter of you doing ministry but you have to do it with prayer. தேவ சித்தம் என்று சொன்னா when we say doing the will of God, இத செய்யணும் சொன்னா அதுக்கு கீழ்ப்படியணும். if according to the will of God they tell you to do it, you have to obey it. அதுல ஒரு கிருபை இருக்குது. There is a grace in it. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. ஏன்னா பரிசுத்தவாங்க சொல்லி கொடுத்த எனக்கு நடத்தி பாருங்க சொல்லி கொடுத்தது ஆட்டுக்குட்டியானவர் எங்க போனாலும் போணும். What the leaders have taught me and the saints have taught me is that wherever the lamb goes you have to follow him. இங்க போறேன் இங்க போக முடியாது எனக்கு இங்க முடியாது இங்க செட் ஆகாதெல்லாம் சொல்லக்கூடாது. We cannot say that I cannot go here, I cannot go there, this place will not suit me. அப்படி ஒரு முறை சொல்லியாச்சுன்னா சீயோன் போக முடியாது. மனஸ்தாபப்பட்டு அதை எப்படியா கரெக்ட் பண்ணணும். Once if you tell you cannot go to Zion, you somehow have to repent and correct it. இல்லன்னா சீயோன் போக முடியாதுன்னு என்று கற்றுக் கொடுத்தாங்க. They taught us saying that you cannot go to Zion. வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்துல அப்படி வசனம் இருக்குது. We read a verse like that in Revelation
Revelation chapter 14. ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. These are they which follow the Lamb whithersoever he went. ஆகவே தேவ சித்தம் என்று சொல்லும்போது Therefore when we say will of God, சிலவேளை ஜெபத்துக்கு போகாம ஒரு ஆளை கவனின்னு சொல்றது தேவ சித்தமா இருக்கும். probably it could be the will of God that you have to take care of a person without going for prayer. அப்ப அதுல நம்ம உண்மை இல்லாம நான் ஜெபத்துக்கு போறேன் ஜெபத்துக்கு வந்தா அந்த ஜெபத்துல தேவன் பிரியப்படுகிறது இல்ல. Not being truthful in that, and if you say you want to come to prayer and don't take care of that person, that will not be the will of God. ஜெபம் எந்த அளவுக்கு முக்கியமோ, To what extent prayer is important, அந்த ஜெபத்துக்கு போறது கூட தேவ சித்தத்தின்படி. even going to the prayer should be according to the will of God. அதை தான் ஜெபிக்கிறது கூட தேவ சித்தத்தின்படி. Therefore praying also is according to the will of God. ஆகவே தான் ஒன்றியவான்ல படிக்கிறோம், ஒருவன் எதையாயிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால். That is what we read in 1 John, that whatsoever if anyone asks according to his will. நம்ம ஜெபத்துல கேக்குறது கூட அவருடைய சித்தத்தை தான் கேட்கணும். Now even in prayer we have to ask his will. என்னத்தையா ஒண்ணு கேட்க கூடாது. We should not ask anything we want. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. வாசிங்க அந்த வசனத்தை. 1 யோவான் 5:14 1 John 5:14. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே நாம் அவரை பற்றி கொண்டிருக்கிற தைரியம். And this is the confidence that we have in him, that if we ask anything according to his will, he heareth us. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. மற்ற ஊழியத்தில் இல்லாத ஒரே ஒரு விசேஷம் இந்த ஊழியத்தில் இருக்குது. There is a speciality in this ministry which is not in any other ministries. நான் ஊழியத்துக்கு எடுக்கப்பட்டபோது கேசி தான் மதுரை சென்டர் பாஸ்டர். When I was taken for ministry, Pastor Casey Varghese was the Madurai center pastor. அவரை கொஞ்ச நாள் கூட வந்து கவனிச்சேன் நான். I stayed with him for a few days and I took care of him. கோமா ஸ்டேஜ்ல இருப்பார். He was in coma stage. திடீர்னு அவருக்கு ஞாபகம் வரும். Suddenly he will get his memory. உடனே ஆவிக்குள்ள அவர் தீர்க்கதரிசனம் சொல்லுவார். Suddenly he will get into spirit and prophesy. அப்ப ஞாபகம் வரும்போது சில காரியங்களை பேசுவார். When he gets his memory, he would speak certain things. மேகத்துக்கு கீழா இருக்கிற வாழ்க்கை நீ படிக்காவிட்டா, If you don't learn a life being under the cloud, இந்த ஊழியத்துல மேகத்துக்கு கீழா இருக்கிற வாழ்க்கை நீ படிக்காவிட்டா, in this ministry if you don't learn to live a life under the cloud, இந்த ஊழியத்துல இருக்கிறதே வேஸ்ட். it is waste being in this ministry. ஊழியம் செய்யறதே வேஸ்ட். It is waste doing ministry. எல்லாமே வீணாய் போய்விடும். Everything would be in vain. ஆகவே தான் பவுல் சொல்லுகிறார், That is why Saint Paul says, நான் வீணாக ஓடினதும் that I may not run in vain, நான் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி, that the joy that I have not labored in vain. நான் நிச்சயமில்லாதவனாக ஓடே, I run not with uncertainty. இப்படிலாம் பல காரியங்களை சொல்லுகிறார். He speaks about certain things like this. ஆகவே தேவ சித்தம் செய்கிற விஷயத்தில் In the matter doing the will of God, நாம் மனிதரை பிரியப்படுத்த கூடாது. we should not please men. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. தேவன் நடத்தி வந்த பாதைகள், இந்த நடத்திப்பை கற்றுக் கொடுத்ததெல்லாம் மிகவும் ஆச்சரியமான காரியம். The paths which the Lord led and taught about leading is very wonderful. ஆகவே தேவ சித்தம் செய்கிறவர்கள் மட்டும்தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். Therefore those who do the will of God only will enter into the kingdom of God. இப்ப பல உதாரணங்களை நாம் பார்த்து விட்டோம். We have seen many examples. இப்ப நான் இதுல இன்னும் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் அதை முடிக்க விரும்புகிறேன். Now because though there are so many things in this, I still want to complete it. அடுத்த பாயிண்ட் வந்து அதுல உப்பு சேர்க்க வேண்டும். Nextly you have to add salt in it. அதுல உப்பு காணப்பட வேண்டும். There has to be salt in it. அப்ப இந்த உப்பு என்று சொல்லும்போது When we say salt, அது ரெண்டு காரியங்களை காட்டுகிறது. it speaks about two things. அதுல ஒன்று உப்பு சமாதானத்தை காட்டுகிறது. One, salt speaks about peace. உங்களுக்குள்ளே உப்புள்ளவர்களாய் இருங்கள். Be salted. இயேசு சொல்லுகிறார். Jesus says. நீங்க உங்களுக்குள்ள உப்பு இருக்கணும். அது அந்த இடத்துல சமாதானத்தை பற்றி சொல்றார் ஆண்டவர். Here he speaks about season with salt, about speaking about peace. மார்க் 9 அதிகாரம், Mark chapter 9 50 வசனம். verse 50. உப்பு நல்லதுதான், உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதினாலே சாரம் உண்டாக்குவீர்கள். உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாயிருங்கள், ஒருவரோடொருவர் சமாதானம் உள்ளவர்களாயும் இருங்கள் என்றார். Salt is good, but if the salt have lost his saltness, wherewith will he season it? Have salt in yourselves and have peace one with another. வாசிங்க லேவியராகமம் 2:13. Leviticus 2:13. And every oblation of thy meat offering shall thou season with salt, neither shall thou suffer the salt of the covenant of thy God to be lacking from thy meat offering. With all thine offerings thou shalt offer salt. நீ படைக்கிற எந்த போஜன பலியும் உப்பினால் சாரமாக்கப்படுவதாக. உன் தேவனுடைய உடன்படிக்கையின் உப்பை உன் போஜன பலியிலே குறைய விடாமல் நீ படைப்பது எல்லாவற்றோடும் உப்பையும் படைப்பாயாக. அப்ப பாருங்க, தேவ சித்தம் செய்யறதுல நம்ம ஒருவேளை நம்ம சுய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து செய்யாம போனாலும், Now in the matters of doing the will of God, suppose if we have given ourselves for self will and did it, 20 வருஷம் ஆனாலும் அந்த போர்ஷன் அப்படியே ஒரு சப்ஜெக்ட்ல அரியர் வச்சாச்சுன்னா,
Now if we have an arrear in a subject, இப்ப இன்ஜினியரிங் காலேஜ்ல படிக்கிறவங்கள பாத்தீங்கன்னா now if you see those who are studying in engineering college, சிலருக்கு மேத்ஸ் வராதுன்னு வச்சுக்கோங்களேன். now some will not know maths. அவங்க ஃபர்ஸ்ட் இயர்ல அந்த ஃபர்ஸ்ட் செம்ல அந்த மேத்ஸ் ஃபெயில் ஆயிருவாங்க. Now in the first year in first sem they fail in maths, மற்ற சப்ஜெக்ட்லாம் பாஸ் பண்ணிடுவாங்க. but pass in other subjects. அடுத்து அந்த அதே வருஷத்துல செகண்ட் செம்மும் பாஸ் பண்ணிடுவாங்க எல்லா In the சப்ஜெக்ட்டும். same year they will pass all the subjects in second sem too. செகண்ட் இயர் போயிடுவாங்க. They would go to second அப்ப year, இந்த மேத்ஸ் பெண்டிங்ல இருக்கும். but this maths would be pending. எனக்கு தெரியும் அப்படி நிறைய பேத்த. I know about many of them like விசுவாசி that. வீட்டு பிள்ளைகளே நிறைய பேர் அப்படி எனக்கு தெரியும். Many believers children, I know many of them like that. செகண்ட் இயர் உள்ள எல்லா சப்ஜெக்ட்டும் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. They will finish all the subjects in second year. இந்த மேத்ஸ் பெண்டிங்ல இருக்கும். தேர்ட் இயர் போயிடுவாங்க இந்த மேத்ஸ் பெண்டிங்ல இருக்கும். Third year also they will go, but maths would be pending. இப்படியே 4 வருஷம் இன்ஜினியரிங் காலேஜை முடிச்சிட்டு After 4 years of in college in engineering, சில தம்பிமாருக்கு இன்னும் சர்டிஃபிகேட் வாங்கல ஏன்னா மேத்ஸ் கிளியர் பண்ணல. but some brothers have not taken their certificate because they have not cleared maths. அதே போல தான் Even so, எப்படியாவது தேவ சித்தம் செஞ்சா தான் பரலோகத்துக்கு போக முடியும். somehow if you do the will of God, you can go to heaven. இப்ப நம்மை குறித்து ஆண்டவர் ஒரு காரியத்தை எழுதி வச்சிருக்கார். The Lord has written something about us. இப்போ ஒரு வேலையை நீங்க செய்யுங்க Do a work. அப்படின்னு உங்ககிட்ட கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. Now consider we give like that to you. நீங்க இன்றைக்கு அதை முடிக்கல, Today you didn't finish it. நாளைக்கும் முடிக்கல, You don't finish it அடுத்த tomorrow. வாரத்திலேயே முடிக்கல, Don't finish it next week. அதுக்காக வேற ஆளை கொண்டு அந்த வேலையை முடிக்கிறது இல்ல. உங்களுக்கு நியமிக்கப்பட்ட வேலையை நீங்க தான் முடிக்கணும். That doesn't mean that bringing another person and getting that work done, but whatever is appointed to you, you have to do it. தேவன் அப்படி நியமிச்சு வச்சிருக்காரு. That is how the Lord has appointed. இப்போ நீங்க அந்த வசனத்தை வாசித்தா உங்களுக்கு விளங்கிடும். யோவான் 17:4 John 17:4. அங்க இதுதான் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. This is what is spoken there. பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். இது இயேசு சொல்ற வார்த்தை, கவனமா கேளுங்க. This is the word of Jesus, hear it carefully. பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். I have glorified thee on the earth. நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியை செய்து முடித்தேன். பாத்தீங்களா? I have glorified thee on the earth. I have finished the work which thou gavest me to do. நான் செய்யும்படி Whatever is given to me, நீர் எனக்கு நியமித்த கிரியை, the work that you gave is to me, அதை செய்து முடிச்சிட்டேன். I have finished it. இப்ப நம்மில் பலர் என்ன செய்றோம்? Among us, what many of us do, இப்ப இயேசு ஜெபத்துல பிதாவை பார்த்து சொன்னது போல நம்ம யாருக்கும் சொல்ல முடியாது. what Jesus told in prayer to the Father, we cannot tell. இங்க உள்ள ஒரு ஆளுக்கும் சொல்ல முடியாது. Not one person here can say that. ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியத்துல இன்கம்ப்ளீட்டா வச்சிருக்கிறோம் எல்லாத்தையும். Because each one of us in some matters we've kept things incomplete. தேவசித்தம் செய்யற விஷயத்துல சுயசித்தம் செஞ்சிருக்கிறோம். In the matters- தேவசித்தம் செய்யாம. In the matters doing the will of God, not doing it, we've done self-will. தேவசித்தம் செய்யற விஷயத்துல மனுஷ சித்தம் செஞ்சிருக்கிறோம். In the matters doing the will of God, we've done the will of man. தேவசித்தம் செய்யாம மனுஷ சித்தம். Not doing the will of God, we've done the will of man. தேவசித்தம் செய்யாம பிசாசின் சித்தம். Not doing the will of God, but doing the will of Satan. அப்ப நமக்கு நியமிக்கப்பட்ட அந்த தேவன் நமக்கு நியமித்த கிரியை கம்ப்ளீட் பண்ணாமலே பலர் இருக்கிறோம். Many of us have not completed the work which God has given us. நீங்க இன்றைக்கே போய் உட்கார்ந்து ஜெபிச்சு கேட்டு பாருங்க இதுல சந்தேகம் இருந்தா. If you have any doubt today itself, go and pray. இப்ப சில பரிசுத்தவான்கள் பிரசங்கிக்கும் போது When some saints preach, எனக்கு சில சந்தேகங்கள் வரும். I will have certain doubts. நான் உடனே கர்த்தர்ட்ட போய் ஜெபிச்சு கேட்பேன். Immediately I will go to the Lord and ask. சில காரியங்களுக்கு பதில் கிடைக்க ஒரு நைட் ஃபுல்லா ஜெபிக்க வேண்டியிருக்கும். Sometimes to get an answer for a matter, I have to pray all through the night. தெளிவா வசனத்தோட ஆண்டவர் சொல்லி கொடுப்பா இதுதான் சத்தியம். Clearly through the word of God, the Lord will teach me this is the truth. அந்த நடத்திப்புக்காரங்களுக்கு தப்பு கிடையாது, அவங்க மூலமா சொல்லப்பட்ட வார்த்தை தப்பு இல்ல, நீதான் தப்புன்னு கர்த்தர் சொல்லுவார். The Lord will tell me you are wrong, the word which the leaders told and what is spoken that is the truth. உங்களுக்கு யாருக்காவது இதுல சந்தேகம் இருந்தா, Now if you any one of you have doubt, உங்க வாழ்க்கையில கர்த்தர் நீங்க செய்யும்படியா நியமித்த கிரியை நீங்க செஞ்சு முடிச்சிட்டீங்களா உங்களுக்கு குறித்து சாட்சி கொடுப்பாரா? இல்ல நீங்க தேவ சமூகத்துல சொல்ல முடியுமா தேவனை பார்த்து? Will the Lord testify saying the work given to you finished it, or will you be able to testify in the presence of God? இயேசு சொன்னது போல சொல்ல முடியுமா? Can you tell like what Jesus told? நான் பூமியிலே உம்மை மகிமைப்படுத்தினேன். I have glorified thee in the earth. நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியை செஞ்சு முடிச்சிட்டேன். I have finished the work which thou gavest to me to do. சொல்ல முடியுமா? Can you tell like that? எத்தனையோ காரியங்கள். Many matters like அது that. உங்களுடைய பிள்ளைகளை படிக்க வச்சதா இருக்கட்டும், Matters pertaining of educating your children, உங்க பிள்ளைகளுடைய விவாக காரியமா இருக்கட்டும், வேலை காரியமா இருக்கட்டும், matters of your work and marriage of your children, அனுதின வாழ்க்கையில நீங்க பண்ணுகிற பிரயாணங்களா இருக்கட்டும், the daily traveling which you do in your life. ஆண்டவர் நீங்க ஒரு நாள்ல ஒரு இடத்துல இருக்குன்னு எழுதி வச்சிருப்பார், நீங்க இன்னொரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருப்பீங்க. God would have written saying that you have to be in one place and you would be in another place. அப்ப என்ன சொல்வோம், நம்ம உறவினர்கள் கூப்பிடுறாங்க, நண்பர்கள் கூப்பிடுறாங்க, பெற்றவங்க கூப்பிடுறாங்க, இப்படி நம்ம அவங்கள காரணம் சொல்லுவோம். We will give excuses saying that friends are calling, parents are calling, or relatives are calling. அப்ப நீங்க மற்றவங்களை தான் பிரியப்படுத்த பாக்குறீங்க, மனுஷரை பிரியப்படுத்துறீங்க. You're only trying to please men and please others. நாம் தேவனை பிரியப்படுத்துவதில்லை. We don't please God. தேவனை பிரியப்படுத்தணும்னு சிந்திக்கிறதே இல்ல. We don't even think to please God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அப்ப அந்த கிரியை அப்படியே பெண்டிங்ல இருக்கும். Now that work would be pending. அப்ப நம்ம என்ன செய்யணும்? Then what should we do? அது எத்தனை வருஷம் ஆனாலும் நம்ம செஞ்சு முடிச்சா
முடிச்சாதான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். No matter how many years pass by, we complete it only, we can go to heaven. அப்ப சிலருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அதை உணர்த்துகிறார். In some lives the Lord would convict it. அப்ப தேவனுடைய நோக்கம் வந்து நம்ம ஜெபத்துல இருக்கிறதல்ல. The will of God, the purpose of God is that not that we should be in prayer. ஜெபம் முக்கியம்தான். Prayer is ஆனா important. தேவன் ஒரு காரியத்தை செய்ய சொல்லும்போது அந்த நேரத்துல நான் ஜெபிக்க போறேன்னு போக கூடாது. When the Lord tells me to do something, at that time we should not say I want to pray. அவர் சொல்றதுக்கு அதான் பலியை பார், ஒரே வசனம், பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதல் உத்தமம். Only one verse is obedience is better than sacrifice. அப்படிதான வசனம் சொல்லுது. That is what the word of God பலியை says. பார்க்கலும் கீழ்ப்படிதல் உத்தமம். Obedience is better than sacrifice. ஜெபம் என்பது ஒரு பலி. Now prayer is a sacrifice. அத ஸ்தோத்திரம் என்பது ஒரு பலி. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் படிக்கிறோம். Now we read that those who offer sacrifice of praise is a sacrifice. இப்படி இதெல்லாம் பலியா இருக்கிறது. All of these are sacrifices. அப்ப நீங்க ஜெபிக்கிறவங்களா இருந்தா, If you are praying person like this, அப்ப ஆண்டவர் ஒருவேளை 30 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க செய்ய வேண்டிய காரியத்தை செய்து முடிக்க உதவி செய்வார். God will help you to finish that which you should have done 30 years back. இப்ப நம்ம ஒருவேளை சுயசித்தம் செய்றோம். Now we may doing self will. அது சுயசித்தங்கிறது நமக்கு பின்னாடி தெரியுது. We know after some days that it is the self will. ஆனா ஒரு வெட்கமும் கிடையாது, ஒரு துக்கமும் கிடையாது. But we have no shame, nor we have any grief on it. ஒரு மனஸ்தாபம் கிடையாது. We don't even have repentance. மறுபடியும் அதை கரெக்ட் பண்ணுங்கற எண்ணம் கிடையாது. Don't have mind even to correct it. அப்படிப்பட்ட சிலர் இருக்காங்க. There are some of them like that. அவங்களுக்கு என்ன சம்பவிக்கும் பாருங்க. You know what will happen to them? வெளிப்படுத்தின விசேஷத்துல படிக்கிறோம். When we read in the book of Revelation, உன் கிரீடத்தை, thy crown, உன் கிரீடத்தை thy crown, வேறொருவன் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு, that no man taketh it. அப்ப ஒரு குறிக்கப்பட்ட காலம் தேவன் பார்த்துட்டே இருக்கிறார். For one particular time the Lord keeps watching it. உன்னை கொண்டு அவர் நியமித்து முடிக்க வேண்டிய கிரியை உன்னால முடியுமா? The work which you are doing, he is seeing that whether you can finish it. அதுக்கு நீ ஒப்பு கொடுப்பாயா? Are you surrendering to that? ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறார். The Lord is watching it. நமக்கு அதுல அத பற்றிய சிந்தையே இல்லன்னு வைத்துக் கொள்ளுங்களேன். Now let's consider that we don't even have the mind for it. நம்மள போட்டு கட்டாயப்படுத்தி பலவந்தப்படுத்தி கையை பிடிச்சு இழுத்து தேவசத்தம் செய்ய வைக்க மாட்டாரு. The Lord will not hold our hand and force us to do the will of God. ஒரு ஸ்டெப் வரைக்கும் தான் கையை பிடிச்சு இழுப்பாரு. To only certain steps he will hold our hand and bring us. எது வரைக்கும்? Till where? லோத்தின் குடும்பத்தார், Like the family of Lot. தண்டனை வரப்போகுது. The punishment is going to come. இவங்க தாமதித்து கொண்டிருக்காங்க. They are lingering. அவங்க புறப்பட ஆயத்தம் இல்ல. They are no mind to, they are not prepared to go. அப்ப அங்க வாசிக்கிறோம், தேவன் அவர்கள் மேல் வைத்த இரக்கத்தினாலே, Because of the mercies that the Lord had kept on them. அந்த இரக்கத்தினால Because of that mercy, தூதர்கள் லோத்துடைய கையையும் அவன் மனைவி கையையும் பிடிச்சு, பிள்ளைகளுடைய கையும் பிடிச்சு இழுத்து கொண்டு வந்து வெளியே விடுறாங்க. now the angels caught hold of the hand of Lot, his wife and the daughters, and they bring them out of the city and leave them. வெளியே விட்ட பிற்பாடு After they let him out, அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ, that you may not perish, run to the mountain. அத இவன் தான் ஓடணும் குடும்பத்தோட. Now he only has to run to the mountain along with the family. மலை வரைக்கும் பிடிச்சு இழுத்து கொண்டு மலையில கொண்டு உட்கார வைக்க மாட்டாங்க. Now the Lord will not drag them to the mountain and make him sit there. இதான் சத்தியம். This is the truth. அப்ப நமக்கு கொடுக்கப்படுகிற தருணங்கள்ல, Now the opportunities which the Lord gives, அதுதான் வெளிப்படுத்தின விசேஷத்துல சபைக்கு ஆண்டவர் சொல்றார், அவள் மனம் திரும்ப முடியாய் தவணை கொடுத்தேன். that is why in Revelation we read that the Lord says that I've given her space for it. ஆனாலும் அவளுக்கு மனம் திரும்ப விருப்பம் இல்ல. But she had no mind to repent. இப்போ இந்த வசனத்தை வாசிங்க, உன் கிரீடத்தை வேற ஒன்னு எடுத்துக்கொள்ளாதபடி. வெளிப்படுத்தல் 3:11. Revelation 3:11. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. Behold, I come quickly, hold that fast which thou hast, that no man take thy crown. அது உனக்குள்ளதுதான். That belongs to you. அது உன்னுடையது. It is yours. அது உனக்கென்று தேவன் வைத்திருக்கிறார். The Lord has kept it for you. ஆனா நீ அதுக்கு ஒப்பு கொடுக்காம இருக்கும்போது, But when you don't surrender to it, உனக்கு அத பற்றிய சிந்தையே இல்லாம இருக்கும்போது, when you don't have a mind about it, அந்த விருப்பம் இல்லாமல் இருக்கும்போது, when you have no desire for it, ஒருவேளை சுய சித்தம் செய்து விட்டோமே என்கிற தவிப்பு மனஸ்தாபம் இல்லாவிட்டால், if you don't have a repentance and groaning that you've done self will, கொஞ்ச நாள் பார்த்துட்டு ஆண்டவர் என்ன செய்றாரு? few days the Lord will see, and what will he do? அந்த கிரீடத்தை வேற ஒருத்தனை ரெடி பண்ணிறார். The Lord will make another person ready for that crown. வேற ஒருத்தனை ரெடி பண்றார். He makes another person ready. நீங்க இரத்த சாட்சிகளை பற்றிய ஒரு சம்பவம் இருக்குது. There's an instance about the martyrs. அதாவது கிறிஸ்தவர்கள் வந்து உபத்திரவப்படுத்தப்பட்டார்கள். Christians were tortured. முதலாம் நூற்றாண்டுல, in first century, ரோம சாம்ராஜ்யத்தினால, because of Roman Empire, இயேசுவை மறுதலிக்காதவங்க பல விதங்கள்ல அவங்க கொலை செய்தாங்க. because they did not deny Jesus, in many ways they were killed. அப்ப 10 கிறிஸ்தவர்கள், 10 Christians, அந்த 10 கிறிஸ்தவங்களை, there was 10 Christians, இயேசுவை மறுதலி, இயேசுவை மறுதலி, இயேசுவை மறுதலின்னு சொன்னாங்க. they were telling them to deny Jesus, to deny Jesus. அப்ப அவங்களை சித்திரவதை பண்ணி கொலை செஞ்சிட்டே வந்தாங்க. They tried to torture them and try to kill them. அப்ப இந்த கொலை செய்யறதுக்கு அந்த ரோம போர் சேவகனை நிறுத்தி இருக்காங்க. They had made the Roman soldiers to kill them. சில ரோம போர் சேவகர்கள் தான் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. Some Roman soldiers were doing that job. அப்ப இந்த ரோம போர் சேவகன் ஒருத்தன் பார்க்கும்போது அவனுடைய கண்களுக்கு இது ஒரு 10 கிரீடம் மேலந்து இறங்கி வருது.
Now these Roman soldiers, when they were this Roman soldier, when he was watching, he saw 10 crowns coming down. இது நடந்த சம்பவம். It is a true incident. அவன் விசுவாசி கிடையாது, ரோம போர்ச்சவன், அவன் கொடுமைப்படுத்திட்டு இருக்கான். Now that Roman soldier is not a believer, he is torturing. அவன் கண்கள்ல பார்க்கறான். He sees with his eyes. 10 கிரீடம் இறங்கி வருது. 10 crowns are coming down. 9 பேர் என்ன செஞ்சாங்க, மறுதலிக்காம அப்படியே ஒரு இரத்த சாட்சியா மரிச்சிட்டாங்க. 9 of them they did not deny Jesus and they died. இயேசுவை மறுதலிக்காம மரிச்சிட்டாங்க. They did not deny Jesus and they died. ஒருத்தன் இந்த கடைசி நபர்கிட்ட வந்தபோது, when it came to the last person, அவனை கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சபோது, when they started to torture him, உடனே அவன் இயேசுவை மறுதலிச்சிட்டான். immediately he denied Jesus. இந்த கொடுமைப்படுத்தி கொண்டிருந்த ஒரு இந்த தரிசனத்தை பார்த்தானே இந்த போர்ச்சவன், this Roman soldier who saw that vision, who was torturing, அவன் அப்படியே திரும்பி நின்னு, he immediately turned back. இயேசுதான் மெய்யான தேவன். He said, Jesus the true God. இயேசுதான், என்ன கொல்லுங்க, இயேசுதான் மெய்யான தேவன். Jesus the true God, you kill me. அப்ப இந்த 10வது ஆள் சொல்ல வேண்டிய காரியத்தை, this which the 10th person have to say, இவன் சொல்லிட்டான். he told it. இவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டான். He accepted Jesus. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இவனை கொன்னுட்டாங்க. Now they killed that Roman soldier. கிரீடத்துக்குரியவனாக, as one who belonged to that crown, அதாவது பிரதிபலனுக்குரியவனாக இவன் மாறிட்டான். he became a person for that reward. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இப்படி கடைசி நிமிஷத்துல இந்த சிலுவை கல்லன் இயேசுவை ஏற்றுக்கொண்டானோ, like that the thief on the cross who accepted Jesus in the last moment, ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு நீ என்னோட பரதீசில் இருப்பாய். the Lord said, today you shall be with me in paradise. இது போல பலருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது, when we see many people's life like this, இரத்த சாட்சியாய் மரிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். there are people who die as martyrs தேவனுக்காக, for the sake of the Lord, சத்தியத்துக்காக, for the sake of the truth. அப்ப நமக்கு நாம் செய்ய முடியாத தேவன் நியமிச்சு வச்சிருக்கிறார் சில கிரியைகளை. certain works the Lord has appointed for us to do. நம்ம உலக பிரகாரமான வாழ்க்கையில எப்படி வாழணும், how to live in our worldly life, ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி வாழணும், how to live a spiritual life. இன்னும் சொல்ல போனா நீங்க குடியிருக்கிறது கூட எந்த ஊர்ல குடிக்கணும், எந்த ஏரியாவுல குடியிருக்கணும் அவர் குறிச்சு வச்சிருக்கிறார். the Lord has appointed as to where you have to dwell and which is the area that you have to dwell. வாசிங்க, அப்போஸ்தலர்ல வாசிக்கும்போது, when we read in the book of Acts, இதெல்லாம் நீங்க தெரிந்திருக்கணும். you should have known all this. ஒரு மாதத்துக்கு ஒரு வீடு, இந்த 8 மாசத்துக்குள்ள ஒரு 2-3 வீடு மாத்திட்டாங்க. Now I have seen certain believers, if 2-3 months they have just shifted their houses. இதுக்கு உடனே பிரச்சனை ஹவுஸ் ஓனரை சொல்றாங்க. immediately they give excuses saying it is the house owner. பிரச்சனை ஹவுஸ் ஓனர்ல, பிரச்சனை உனக்குள்ள தான் இருக்குது. problem is not the house owner, it is in you. நீ ஜெபிக்கிறவனா இருந்தால், if you are a praying person, நீ தினந்தோறும் தேவனை நோக்கி கதறக்கூடிய ஒரு நபரா இருந்தால், if you are a person who look unto the Lord and lament, குறித்த காலம் ஆண்டவர் உன்னை ஒரு இடத்துல வச்சிருப்பாரு. the particular period the Lord will keep you in that place. எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் அங்க இருக்கலாம். no matter what oppositions come, you will remain there. வாசிங்க இந்த வசனத்தை. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்துல மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும், 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். Acts 17:26. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். And hath made of one blood all nations of men for to dwell on all the face of the earth, and hath determined the times before appointed and the bounds of their habitation. அப்ப நீ பெங்களூர்ல படிக்கணுமா, நீ பெங்களூர்ல குடியிருக்கணுமா, நீ பெங்களூர்ல வாழணுமா, இல்ல யூகேக்கு போணுமா? if you have to live in Bangalore, if you have to dwell in Bangalore, or if you have to study in Bangalore, or if you have to go to UK, அது படிப்போ வேலையோ, படிக்கிறதுக்கு நீ வெளிநாடு போனாலும், whether it be start work or start education, வேலைக்கு வெளிநாடு போனாலும், even if you have to go to work to abroad, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். glory be to the holy name of the Lord. இப்ப வாசிங்க 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசித்து நம்ம முடிக்கலாம். 2 Samuel chapter 2 verse 1, let's read and finish it. பின்பு தாவீது கர்த்தரை நோக்கி, நான் யூதாவின் பட்டணங்கள் ஒன்றிலே போய் இருக்கலாமா என்று விசாரித்தான். அதற்கு கர்த்தர் போ என்றார். எவ்விடத்திற்கு போகலாம் என்று தாவீது கேட்டதற்கு அவர் எப்ரோனுக்கு போ என்றார். And it came to pass after this that David enquired of the Lord, saying, Shall I go up into any of the cities of Judah? And the Lord said unto him, Go up. And David said, Whither shall I go up? And he said, Unto Hebron. நல்ல தெளிவா அந்த வசனத்தை மனதுல பதித்துக் கொள்ளுங்க. Please read this verse and keep it in your mind. முதல் கேள்வி கேக்குறான். First question he asks, யூதாவின் பட்டணங்கள் ஒன்றில் போய் இருக்கலாமா? இருக்கிறேன்னு சொல்லல. he says, shall I go up to one of the cities of Judah? நம்ம டிக்கெட் போட்டு வந்து சொல்றோம், நான் இங்க போறேன், நான் அங்க போறேன். We first buy the tickets and then we say, I'm going here and I'm going there. டிக்கெட் புக் பண்ணிட்டேன், I've booked my tickets. கேட்காம டிக்கெட் புக் பண்ணிட்டேன், without asking, I've booked the tickets. டிக்கெட் கேன்சல் பண்ண முடியாது, cannot cancel the ticket. பல காரியங்களை நம்ம சொல்றோம். We tell so many other things. முதல்ல லாமா போடணும். Firstly you will have to ask whether can I. போறேன்னு சொல்ல கூடாது. We should not say I will go. போகலாமா? Can I? அப்ப கேக்குறானா, எனவே ராஜாவாக போறான்.
He's going to become a king. ராஜாவானா அங்க போய் இருந்துதான் ஆகணும். Now after becoming a king, he have to go and live there. ஆனா போகலாமான்னு கேக்குறான். But he says, can I go there? அப்ப கர்த்தர் என்ன பதில் சொன்னார் பாருங்க. நல்லா கவனிங்க. ஆண்டவருடைய மனதை இங்க பாக்குறோம். You can see the mind of God. You can check clearly here. கர்த்தர் போ அப்படினார். The Lord says, go up. அடுத்த கேள்வி இவன் கேக்குறான். He is asking the next question. இப்போ நம்முடைய வாழ்க்கையில அந்த கேள்வி இரண்டாவது கேள்வியை கேட்காம நம்ம என்ன செய்யலாம்? உடனே நமக்கு விருப்பமான இடத்துக்கு போயிரலாம். எங்க ஸ்கூல் பக்கம் இருக்குது. We will say that in our life we will not ask the second question. We'll say the school is close by. எங்க ஆவின் பூத் பக்கமா இருக்குது. ஆவின் பால் பூத். Avin milk booth is nearby. வீட்டுக்கு பக்கத்துல எங்க இருக்குது? It is nearby my house. இப்போ எனக்கு ஒரு ஃபேமிலி இருந்தாங்க. There was a family. அவங்க வந்து ஒரு வீட்டுக்கு ஜெபிக்க கூட்டி போனாங்க. They took me to a house to pray. ஃபெய்த்தோம் பக்கத்துல ஒரு வீட்ல இருந்தாங்க. They were nearby the faith home. கூட்டி போறாங்க எங்கெங்கயோ கூட்டி போறாங்க. They went on and on taking me for a far place. கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் பெங்களூர்ல. 2.5 hours in Bangalore. போன பிற்பாடு நான் கேட்டேன். After I went there, I asked him. உங்க ரெண்டு பேருமே வேலை பார்க்கறாங்க. Both of them are working. அப்ப நீங்க உங்க வேலை பக்கத்துல இருக்குதா? I asked him, is it close by to your house, at your workplace? இல்லண்டாங்க. They said no. அந்த சிஸ்டரை கேட்டேன், நீங்க வேலை பார்க்கற இடம் பக்கத்துல இருக்குதா? I asked the sister, is it close by to your working place? இல்லண்டாங்க. She said no. பின்ன எதுக்கு இங்க கொண்டு வந்தீங்க? Then why did you come here? வைத்தோம் பக்கத்துல வீடு இருக்குது. அங்க வீட்ல வயசான அம்மா அவங்க அப்பா அம்மா இருக்காங்க. அவங்க ரெகுலரா உபவாசத்துக்கு வருவாங்க. Now they had their parents were old and they regularly used to come for all the fasting prayers, and the house was nearby faith home. அதுக்கு அவங்க என்ன பதில் சொன்னாங்கன்னா, you know what the answer they gave? அடுத்த வருடத்துல என் பிள்ளை இந்த பக்கத்துல ஒரு ஸ்கூல்ல சேர்க்க போறேன். Next year I'm going to join my child in the school nearby. அப்ப அந்த பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வரதுக்கு அது பக்கமா இருக்கும். அதனால இந்த வீட்டுக்கு வந்தோம். It is close by for my child to go to school, and therefore we've come here. வாடகை வீடுல சொந்த வீடு வாங்கிட்டாங்க. Not rented house, but they bought an own house. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க? அந்த வீட்டுக்கு தகுந்த மாதிரி இப்ப என்கிட்ட கேட்டாங்க, நான் வேற சபைக்கு போட்டுமான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், உங்களுக்கு எங்க பக்கமா இருக்குதோ அந்த சபைக்கு போய்க்கங்கன்னு சொன்னேன். Because after they went to that house, they asked me. நல்ல ஃபேமிலி, அவங்க அருமையான ஃபேமிலி. They asked me which church to go. I told them whichever faith home is close by, go there, because they were good family. சரி போங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. I told them to go and they went. இப்படி தான் நம்ம யோசிக்கிறோம். This is how we think. ஆனா கர்த்தர்ட்ட கேக்குறான், எவ்விடத்துக்கு போகுது? But he is asking the Lord, saying that whither will I go? அடுத்த கேள்வி நீ கேட்டா தான் ஆண்டவர் சொல்வார், நீ எப்ரோனுக்கு போ. Only when you ask the next question, the Lord will tell, go to Hebron. எவ்வளவு அருமையான ஆண்டவர் பாருங்க. See what a good God we have. இப்ப கேள்வி என்னன்னா, தாவீதுட்டே தேவன் இவ்வளவு பேசி இருக்காரு, இப்ப உன்கிட்ட என்கிட்ட ஏன் பேசுறது இல்ல? Now the question is that when God has spoken so much to David, why does he not speak to you and me? நமக்கு ஊர்ல உள்ளவங்கட்ட எல்லாம் பேசி பழக்கம். We have practiced talking to everyone in the city. தேவன்ட்ட பேசி பழக்கம் இல்ல. No practice of talking with the Lord. அத பழகுங்க. You learn that. அத பயிற்சிங்க. கண்டிப்பா அவர் பேசுகிற தேவன். You exercise that because he is a God who speaketh. இப்படி தெளிவாக ஆண்டவர் சொல்லி கொடுப்பார். The Lord will clearly teach and give you. அடுத்து இந்த தேவசத்தம் இப்ப உப்புங்கிறது என்னன்னா, nextly when you say salt, சமாதானத்தை காத்துக்கொள்ளணும். you have to keep your peace. இப்ப நம்ம ஒரு தேவசத்தம் செய்யும்போது, when we do the will of God, சிலர் வந்து நம்மள பகைப்பாங்க. some of them will hate us. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன காரியத்தை சொல்லி முடிக்கிறேன், அடுத்த வாரத்துல பார்க்கலாம். For an example, I'll tell a small thing and next we will see next week. இப்ப உங்க உறவினர்கள் வீட்டுக்குள்ள இப்ப ஏதாவது சொன்னல, ஒருத்தர் வந்து சொன்னாங்களே கல்யாணத்துக்கு போறோம் டிசம்பர் 28ஆம் தேதி. Now somebody came and told me that they have to go for a wedding in December 28. ஆனா எனக்கு தெரிஞ்ச சில விசுவாசிகள் இருக்காங்க. I know some believers about them. அவங்க உறவினர்கள்ட்ட சொல்வாங்க, இந்த மாதத்துல நீங்க கல்யாணம் வச்சீங்கன்னா நாங்க வர மாட்டோம். They will tell their relatives that if you keep wedding in these months, we will not come. நாங்க வரணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த டேட் எல்லாம் வைக்காதீங்க. If you want us to come, then don't keep your functions on those dates. இப்ப கூட போன வாரத்துல கூட ஒருத்தவங்க போனாங்க, ஞாயிற்றுக்கிழமை கல்யாணத்துக்கு போறேன். Now last week also somebody said they want to go and it was a wedding there on Sunday. ஆனா ஒரு கல்யாணத்துக்காக போயாச்சு. But they went for a wedding. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அதனால இப்ப நம்ம பலரும் மனுஷரை பிரியப்படுத்துகிறோம். Many of us are trying to please men. இப்ப ஒருத்தர் நம்ம இடத்துல இப்படி சொல்லும்போது, when we tell like this to one person, இல்ல நான் தேவசத்தம் செய்யணும். No, I am going to do the will of God. எனக்கு சுத்திகரிப்பு கூட்டம் முக்கியம். Sanctification meetings are important. சுத்திகரிப்பு கூட்டம் முக்கியம். Your sanctification meetings are important. அப்ப உறவினர்கள் உங்களை பகைப்பாங்க. Now relatives will hate you. சில வேளை உங்ககிட்ட பேசாமலே போயிரலாம். Some of them they won't even talk to you. அப்படி தேவசித்தம் செய்யும்போது, when you do the will of God like that, மற்றவர்கள் நம்மை பகைக்க வாய்ப்பு இருக்குது. there are possibilities that others may hate us. மற்றவங்க எதிரிகளா மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. Possibilities others become our enemies. அவங்க நமக்கு பல தீமைகள் செய்ய வாய்ப்பு இருக்குது. there are possibilities that they may do evil to us. அப்படி அவங்க செஞ்சாலும், even when they do such things, அவங்க நம்மட்ட பேசாம இருந்தாலும், even if they don't speak with us, அவங்க தீமையே செஞ்சாலும், even if they do evil to us, நாம் அவங்கட்ட சமாதானத்தை காத்துக்கொள்ளணும். we have to preserve our peace with them. இயேசுவை கொலை செஞ்சாங்க.
they killed Jesus. யூதாஸ் காட்டி கொடுத்தான். Judas betrayed him. பேதுரு சபித்தான். Peter denied him. ரோம சாம்ராஜ்யம் அவரை சிலுவையில் அறைந்தது. The Roman Empire crucified him on the cross. எல்லாருக்காக இயேசு ஜெபிக்கிறார். Jesus prays for everyone. பிதாவே தாங்கள் செய்கிறது என்னதென்று இவர்கள் அறியாதிருக்கிறார்கள். Father, they know not what they do. இவர்கள் செய்வது இவர்களுக்கு மன்னியும். Forgive what they are doing. அதுபோல கல்லறிந்தவங்களுக்காக ஸ்தேவான் ஜெபித்தார். Now those who stoned, even Stephen prayed for them. அப்ப தேவசத்தை செய்யும்போது சில சத்துருக்களா மாறுறாங்க. Doing the will of God, some become your enemies. தேவைப்பட்ட கொலைய கூட செய்வாங்க. Even required, they will even kill you. அப்படி கொலை செய்யப்படும் போது When you are slayed, நம்ம யார் கொலை செய்றாங்களோ whoever are killing us, அவங்கள மன்னியும் ஆண்டவரே. Lord, forgive them. அவங்களோட சமாதானத்தை நம்ம காத்துக்கணும். அவங்க நம்மட்ட சமாதானம் எல்லாம் போயிரலாம். They may not be in peace with them, but we have to have a peace with them. அவங்க நம்மள பாய்க்கிறவங்களா இருக்கலாம். சாகுற வரைக்கும் அவங்க சாகுற வரைக்கும் இருக்கலாம். Till they die, they will hate us. இல்ல நம்ம சாகுற வரைக்கும் அவங்க நம்மள பகைச்சு கொண்டே இருக்கலாம். Or till we die, they will be hating us. ஆனா நம்ம மரிக்கும்போது But when we die, எனக்கு யார் மேலயும் கசப்பு இல்ல. I have no bitterness on anyone. எனக்கு யார் மேலயும் வைராக்கியம் இல்ல. I have no envy on anyone. எனக்கு யார் மேலயும் பகை இல்ல. I have no hatred on anyone. எனக்கு தீமை செஞ்சவங்கள நான் மன்னித்து இருக்கிறேன். I have forgiven those who have done evil to me. என்கிட்ட பேசாம இருந்தவங்கள நான் மன்னிச்சு I இருக்கிறேன். have forgiven those who have not spoken with me. என்னை விளங்கிக் கொள்ளாம என்கிட்ட நடந்தவங்கள நான் மன்னிச்சு I have இருக்கிறேன். forgiven those who have treated me not understanding me. இதுதான் உப்பு. This is salt. தேவ சித்தம் செய்யும்போது உப்பு இருக்கணும். When we are doing the will of God, there should be salt. இந்த உப்பை பற்றி இதுவே போதும். இந்த ரெண்டு எக்ஸாம்பிளே போதும். These two examples are enough, but when இதுக்கு ஒப்பான எக்ஸாம்பிள் இல்ல. there is no example equal to it. ஒரு பக்கம் இயேசு, One side Jesus, இன்னொரு பக்கம் சிலுவையில தொங்குற இயேசு, one side Jesus hanging on the cross. இன்னொரு பக்கம் கல்லறி வாங்குற ஸ்தேவான். The other side is Stephen was being pelted with stones. ரெண்டு பேருமே செத்து போனாங்க தேவ சித்தத்தின்படி. Two of them died according to the will of God, ஆனா சமாதானத்தை காத்துக்கொண்டாங்க. but they preserved peace. தங்களுக்கு யார் தீமை செஞ்சாங்களோ Those who did evil to them, அந்த குற்றம் அவங்க மேல சுமராது இருக்கட்டும். let that fault be not upon them. கர்த்தர் தாமே நாம் உப்புள்ளவர்களாய் மாற உதவி செய்வாராக. May the Lord help us that we may be of salt.